டக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சேஞ்ச் பத்திரானா ஏன் இன்ஜுரி மேபி அதுதான் மேபி விக்கெட் கிடைச்சிருக்கும். ஸோ ஹோப் இருந்திருக்கலாம். ஸ்கோர் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. சேப்பக்லாம் இது ஆவரேஜ் ஸ்கோர் தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். Today's match we're gonna lose, but still we saw Dhoni play. So the match was good, but we saw Dhoni hitting good, but anyway we lost. So match எப்படி இருந்தது? அது கொஞ்சம் சுமார் தான் ப்ரோ. ஷர்துல் தான் கொஞ்சம் நிறைய ரன் விட்டுட்டான். ஸோ மற்றபடி பிளான் நல்லா தான் இருந்தது. டோனியோட ஒரு 6 அது தெரியல. ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தாங்க டோனி ஃபீல்டிங்னால. ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தாங்க. ஒரு கேட்ச் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி டியூ வந்துச்சான்னு எனக்கு ஐடியா இல்லை. டியூ வந்துச்சா தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. மேட்ச் ஆனால் பாதியில இருந்து வந்துட்டீங்க. இல்லை ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தோம். வந்தது தலைக்காண்டி தான். தலையோட ஒரு 6 ஒரு 4 பார்த்தாச்சு. இந்த மேட்ச்சில் நான் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ப்ரோ. கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப்ஸ் கப் அடிச்சிடும். கண்டிப்பாக அடிப்போம். இந்த மேட்ச் பத்திரானா இல்லை என்ன பத்திரனாக்கு போன மேட்ச் 2 ஓவர் தான் போட்டார். அவருக்கு வந்து கையில் இன்ஜுரின்னு சொல்லிட்டு தான் உட்கார வச்சாங்க. நமக்கும் ஒரு வகை நல்லது தான். ஏன்னா நமக்கு ஃபைனல் வரைக்கும் வேணும், பெரிய டோர்னமெண்ட்டு. ஸோ பார்த்துக்கலாம். ஆனால் பத்திரனா நம்ம பவுலிங் வந்து ரொம்ப வீக்கு தான். அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ போன மேட்ச் பார்த்தா டேரில் மிச்சல் 5 கேட்சஸ் பிடிச்சாரு. அந்த மேட்ச் வந்து கேட்ச் ஒன்று தவறு விட்டார். நீங்கள் என்ன? ஆனால் அது வந்து ஈஸியான கேட்ச் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரன்னு பத்தாது. 160லாம் பத்தாது. ஒரு 200 அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். ஸோ போன மேட்ச் பார்த்தா ஷர்துல் தாக்கூர் நல்லா ஓவர் போட்டார். இந்த மேட்ச் வந்து சொதுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அன்னைக்கு டே தான் ப்ரோ. டே பொறுத்து தான் நமக்கு எல்லாமே. ப்ளஸ் ட்ரைனிங்கு இந்த மாதிரி. நெக்ஸ்ட் மேட்ச் மாற்றினோன்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் மாற்றணும்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா திருப்பி உள்ளே கொண்டு வந்து பவர் பிளே கொஞ்சம் அதிக ரன் அடித்தா கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். பத்திரனா உள்ளே வரணும். அதுதான் மெயின். வச்சா கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். டோனி ஃபேன், டோனிக்காக வந்தேன். டோனி 6 பார்த்தேன். பரவாயில்ல. அதில் இப்போ பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் ஏதாவது பத்திரனா இல்லை. கிளீசன் நல்லா பண்ணார் இன்னைக்கு. கிளீசன் இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. ப்ராபபிலிட்டி. ஷர்துல் இன்னைக்கு வந்து 4 ஓவரில் 48 ரன் விட்டார், லீக் பண்ணார். ஸோ பத்திரனா வந்தால் மோஸ்ட்லி ஒரு 20-30 ரன் இது கன்சிடர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம மாற்றணும் என்ன மாற்றிக்கலாம்? நெக்ஸ்ட் டைம் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்குவாட் வந்து அப்படியே ஸ்டேப் அதே அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து இப்போது முஸ்தபிசுர் ரஹ்மான் போகிறாரு. ஸோ அவருக்கு பதில் கிளீசன் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கிளீசன் விளையாடிட்டு இருக்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. சும்மா ஷர்துலை தூக்கிட்டு வேறு இந்தியன் பவுலர்ஸ் அங்கரேக்கர், சிம்ரஜித் சிங் ஏதாவது ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங் இல்லை. சென்னை தூக்கும் போது யாராவது பார்ப்பாங்களா? நாங்கள் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்தோம். சில பவர் பிளே கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்து இன்னொரு ஸ்கோர் போர்டில் இன்னொரு 30 to 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த லாஸ்ட் டைமில் பவுலிங் நல்லா எடுக்குது. பட் பிகினிங்கில் அவ்வளோ சரியாக இல்லை. என்ன பிச்சுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலர் நல்லா எடுக்குது, திடீர்னு ஸ்பின்னர் நல்லா எடுக்குது. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டிஷன் சரியில்லை. நியூ பவுலர் செம்மையாக போடுறாங்க. அவங்களும் அடுத்தடுத்த மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்தால் சென்னை இன்னும் வாய்ப்பு இருக்குது ஃபைனல்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோம் கிரவுண்டில் வந்து 2வது வாட்டி நம்ம லாஸ்ட் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் தோத்தாதானே ஃபைனல் வர முடியும். தலையை பார்த்துட்டோம். தலை வந்து ஒரு 17th ஓவரில் வந்தார். ஐ எம் ரியலி ஹாப்பி. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி வந்து ரிஸ்வியை கொண்டு வந்தாங்க. தூபே வந்து இன்னும் ஒரு 2 ரவுண்ட் கழிச்சு கொண்டு வந்தால் கொஞ்சம் லோவர் ஆர்டரில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து திடீர்னு டக் அவுட் ஆனதுனால ஒரு திடீர்னு அந்த வைபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அடுத்தடுத்து விக்கெட் விடுறது தான் நல்லா இருந்துச்சு. ஸோ விக்கெட் விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் ரஹானி அண்டு ருத்ராஜ் கேக்வாட் ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி தூபே கொஞ்சம் லாஸ்ட்டில் இறங்கிருந்தா ஒன்றும் மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த மேட்ச் பார்த்தா பத்திரனா இல்லை என்ன நினைக்கிறீங்க? பத்திரனா நான் தான் பார்த்தேன். நாங்கள் நல்லா முன்னாடி தான் நின்று இருந்தார். அவர் போட்டுருக்கலாம். இவருக்கு பதிலாக யாரையாவது, அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேட்டிங் இருக்குது. ஸோ ஒரு பவுலரை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இந்த பிச்சுக்கு. எல்லாம் ஸ்பின் எடுக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் ஸ்பின்னருக்கும் அவ்வளோ இது எஃபெக்டிவாக இல்லை. ஃபாஸ்ட் பவுலர் நல்லா போட்டாங்க. ஸோ நல்ல சான்ஸ் கொடுத்துடலாம். ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சல் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு கேட்ச் சொதுப்பிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமான கேட்சுங்க. அது ஈஸியான கேட்ச் இல்லை. செம்ம சூப்பர் ட்ரை. அதெல்லாம் தப்பாக சொல்ல முடியாது. எல்லாம் மேட்ச்சில் சார்ந்து தானே. ஏன்னா அவங்க ஃபீல்டிங் ஆனால் ஓவராலாக சூப்பராக தான் பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஃபீல்டிங் சிஎஸ்கே கப்பு வின் பண்ணோம். அப்போ இதே மாதிரி நான் சொல்கிறேன், ஃபைனல்ஸில் வரோம், கப்பு வின் பண்ணுறோம். அப்போ லைக் நாட் எக்ஸ்பெக்டட். அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் ஓகே. ஹோம் கிரவுண்டில் வந்து நம்ம 2வது வாட்டி இல்லை பஞ்சாப் கிட்டத்தட்ட சீரீஸ் ஆஃப் மேட்சஸ் எதுவுமே தோத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ வி ஷுட் ஒர்க் ஆன் பவுலிங் ஆல்சோ. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஃபீல்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம மாற்றினோம் என்ன பண்ண? லைக் அவங்க அப்போ ஆர்டர் பண்ணது வந்து ஜடேஜா முன்னாடி கொண்டு வந்ததுக்கு நல்ல பேட்ஸ்மேன் முன்னாடி கொண்டு வரலாம். இன்ஃபார்மில் இருக்கிறவங்கள. இந்த மேட்ச் யார் நல்லா
இந்த மேட்ச்ல எல்லாரும் ஓவரால் நல்லா பண்ணாங்க. பட் இன்னும் யார்கிட்ட இன்டென்ட் இல்லாத மாதிரி இருந்தது. ருத்ராஜ் வந்து பண்ணாரு கேப்டன்சியோட நாக்கோட, பட் ஸ்டில் இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க. பத்திரனாவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா வேற யாராவது திங்க் பண்ணணும். ஏன்னா யாருக்கு வேணா இன்ஜுரி எப்போனா ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறது பெட்டர். ஏன்னா இனி ஃபைனல்ஸ்லாம் கிட்ட வர்றதுனால ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர் ஃபார் ஆமா நல்லா போல, அதனால தான் பாதியிலே வந்துட்டோம். பாத்திரானா இல்லாதது ஃபர்ஸ்ட், அது போலிங்ல. ஆனா பேட்டிங் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். கயக்வாடே நல்லா அடிக்கல, அவரே ஸ்லோவா அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஆமா, டியூபே அவுட், ஜடேஜா அவுட், எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஆமா, போலிங்ல பாத்திரானா இல்லவே இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்ட். ஆமா, அந்த கேட்சை விட்டோமே சஷாங்க் சிங் வருது. ஆமா, அதனாலயும் போச்சு. சேஞ்ச் பண்ணலாம்னா போன மேட்ச்க்கு விளையாடின டீமை வச்சு பாக்கி மேட்சஸ்க்கு விளையாடலாம். ஆமா, நெக்ஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ்க்கு அகைன்ஸ்ட் தானே. ஸோ வாய்ப்பு இல்லை. 19 ரன் 26 பால், வாய்ப்பே இல்லை இனிமேல். பேட்டிங் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கணும் ப்ரோ. ஒரு 190 தான் நல்ல ஸ்கோரு. ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சா வந்தோம். பவுலர் பேட்ஸ்மேன் சுமார் ப்ரோ. பேட்டிங் சுமாராக இருந்துச்சு. நடுவில் விக்கெட் விட்டாங்க. பவர் பிளே நல்லா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் விக்கெட் விட்டாங்க. ஸ்கோர் வரல. எல்லாருமே ஓப்பனர் மாற்றணும் சார். ஓப்பனர் அகைன் அவன் மாற்றணும். நல்லா சதுல் தாகரை மாற்றணும். அவங்க பவுலரை மாற்றணும். பவுலர்லாம் இது வேஸ்ட்டு, சுத்தம் வேஸ்ட்டு. இந்த ஸ்கோர்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அகைனா இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஆடல. 100 ரன் 150 தான் வச்சிருக்காரு. 7-8 மேட்ச் ஆடுறாரு, அவ்வளோதான் ஆடுறாரு. மறுபடியும் அப்படி தான் சேர்க்குறாங்க. ஓப்பனிங் வைக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 ரன் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 10 ரன் இல்லாத மைனஸ் பாயிண்ட் சார். இந்த மேட்ச்லாம் 10 ரன் கண்டிப்பாக எந்திருக்கணும். 10 ரன் இல்லாத ரொம்ப நம்ம பேக்லாக் தான். 10 ரன் தான் நம்ம வின் பண்ணிருக்கோம். கண்டிப்பா வின் பண்ணிடலாம். சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா வின் பண்ணிடலாம். சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. என்னதான் தோத்தாலும் தலை தரிசனம் கிடைச்சிருச்சு எங்களுக்கு. என்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாமா? 10 ரன் இல்லாத டீம்ல ஒரு ரச்சின் ரவீந்திரா கொண்டு வந்திருக்கலாம். ஏன் ரச்சின் ரவீந்திரா இல்லன்னு எனக்கு தெரியல. மிச்சல் வேண்டாம்னு சொல்ற டீம்ல அதுக்கு பதிலா ரச்சின் ரவீந்திரா வச்சிருக்கலாம். இதெல்லாம் போட்டு அவங்க சிஎஸ்கே வந்து, ஆனா இது கஷ்டமான கேட்ச். ஆனா அவர் ட்ரை பண்ணாருல்ல. அந்த போன மாதிரி தீபக் சேர் 6 அது விட்டா அட்லீஸ்ட் சேவ் பண்ணிருக்கான். கேட்சே விட்டான். ஆனா அது கஷ்டப்பட்டு அவர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபார்ம் தானே ப்ரோ. ஒரு டைம் ஆகும், ஒரு டைம் செட் ஆகாதுல்ல. எல்லாம் அவங்க பண்றது கரெக்ட் தான் ப்ரோ. வந்ததுக்கு தேவை தலை தரிசனம் வந்து கிடைச்சிச்சு. அது நாங்க பாத்துட்டோம். அது எங்களுக்கு போதும். ஓவரால் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தோக்கறமோ ஜெயிக்கிறமோ பார்த்தாச்சு மேட்ச். அது வரைக்கும் போதும். தேங்க்யூ. பவுலிங் ரொம்ப சொதப்பிட்டோம். பயங்கரமா பவுலிங் ரொம்ப சொதப்பிட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சொதப்போன்னு. நம்மள்ட்ட பேசர்ஸே இல்லை கடைசி டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கு. கிளீசன் சூப்பராக போட்டார். புது பேஸ் நல்லா போட்டார். ஃபீல்டிங் சுத்தமாக இல்லை, ஒழுங்காகவே பண்ணல. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சிவன் தூபே வந்து ஒரு ஓடி போவார், இப்படி 4 போகும், இங்கே நின்றுப்பாரு, பாலிங் ஆர்டர் கெஸ் பண்ணிருக்க மாட்டார். அவன் செம்ம காமெடியாக இருந்துச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. இம்பாக்ட் பிளேயர்னு ஒன்று கொண்டு வந்து T20 வேர்ல்ட் கப்பில் சிவன் தூபே எப்படி ஃபீல்டிங் பண்ண போறாருன்னு தெரியல. பயமா இருக்கு ப்ரோ சீரியஸா என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா நம்ம ஊர்ல நடந்து இது பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு கப் ஃபைனல் என்ன நடந்துச்சுன்னு. அதுதான் ப்ரோ. கேஎல் ராகுல் எடுத்துட்டு போல. கேஎல் ராகுல் குட் ஆவரேஜ், அவர் எடுத்துருக்கலாம். ரிங்கு சிங் ஆஸ் அ கிரேட் ஆவரேஜ், அவர் ரிசர்வ்ஸ்ல வச்சிருக்காங்க தானே. ரிசர்வ்ஸ்ல இருக்காரு. நட்ராஜன் டெத் ஓவரில் அவ்வளோ சூப்பராக போடுறாரு. சிவன் தூபேலேருந்து எல்லாரையுமே அடிக்க விடாம தடுத்தாரு டெத் ஓவரில். ஆனால் அவர் எதுக்கு எடுக்கலன்னு புரியல. இனி மேட்ச் தோத்ததுக்கான ரீசன் வந்து டாஸ் ஒன்று. அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் வந்து மிச்சல் வந்து நல்லா ஆடினாரு. ஏன் வரல எதுக்கு வரலன்னு சுத்தமாக தெரியல. அது ஏதாச்சும் இன்ஜூரியா என்ன ரீசன்னு நாங்கள் ருத்ராஜ் கேக்வாட் பேசுறத கேட்டு தான் நாங்கள் சொல்லியிருப்போம். அது ஏன் நான் கேட்டேன். தேஷ்பாண்டேக்கும் பவுலர்ஸ் வந்து இன்ஜுரி எனக்கு என்னன்னா போன மேட்ச் சூப்பராக ஆடினான் டூபேன்ற மாதிரி. மிச்சல் 1 down வந்து நல்லா ஆடினான். அவனை ஆட விடாம ஸ்பின்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு டூபே ப்ரமோட் பண்ணி டூபே அவுட் பண்ணான். மிச்சல் ஆடிந்தா பொறுமையா மேட்ச் எடுத்துட்டு போயிருவார். ருத்ரா சப்போஸ் சொல்லிருக்க முடியாது. ஒரு அவங்க 50 அடிச்சிருக்கலாம், 200 டார்கெட் வந்துருக்கும். நம்ம எங்க தப்பு பண்ணோம்னா டூபே 1 down இறக்கி விட்டுதான். இப்ப மிச்சல் வந்து 6th round 7th round வராரு ப்ரோ. 6th round 7th round வருது. நீ சேந்தர் ஆட்டு போயிடலாமே. உனக்கு bowling அடிச்சு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மேட்ச் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம். பட் பரவாயில்ல. தலை விளாண்டாரு, அது பார்த்தோம். தலையோட 6-4 பார்த்தோம், அது நல்லா இருந்துச்சு. தூபே இல்ல அவர் அவுட் ஆயிட்டாரு சீக்கிரம்.
டூபே அவுட் ஆகாம இருந்ததுன்னா ஆரிச்சாமி கிட்ட இருந்து நிறைய 6 எதிர்பார்த்தோம் ப்ரோ. ஆனா வந்து அதை பார்க்கலான்னு வந்தோம். ஆனா சரி டக் அவுட் ஆயிட்டாரு. ஒரு ரன் கூட வரல. அதுதான் லைட்டா டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஃபைன். ஆனா டூபி ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதை நாங்க என்ஜாய் பண்ணோம். டியூவால தான் கொஞ்சம் இந்த பிரச்சனை ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருக்கும் பால் வந்து கரெக்டான ஒரு ரேஞ்சில் மாட்டல. ஃபர்ஸ்ட் செகண்டா ஆரம்பம் மட்டும் தான் சாதகமா இருக்கும் ஆக்சுவலா. இன்னொரு 20-30 ரன்ஸ் நம்ம கொஞ்சம் அடிச்சிருந்தா கொஞ்சம் நம்ம டஃபா கொடுக்கலாம் வாய்ப்பு. பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தலாம்னு தோணுது. ஏன்னா கரெக்டான இது இல்லை. விக்கெட் வந்தோம்னா அதுவும் ப்ரெஷர் ஆன மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அப்படியே சிவன் டு போயில கொஞ்சம் செகண்டா ஒட்டோன்னு இருக்காம அடுத்தது இறக்கலாம். மிச்சலே இறக்கி கொஞ்சம் ஸ்கோர் லீட் பண்ணிருக்கலாம். மேட்ச்ல வந்து சிஎஸ்கே நிறைய அடிச்சிருக்கணும். ருத்ராஜ் கேக்வாட் வந்து அந்த 44 பால் 55 ரன் அடிச்சதுனால தான் பெரிய பிரச்சனையாச்சு. அவர் ஒரு 20 பால்ஸ் 30 பால்ஸ்க்குள்ள 50 அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே 14 பால்ஸ் அப்படி தோனி யாருக்கா ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தா அவங்க அடிச்சிருப்பாங்க. டேரல் மிச்சல் ஓப்பனிங் அனுப்பிச்சிட்டு ரஹானாவை பின்னாடி அனுப்புனா மிடில் ஓவர்ஸ்ல அவர் நிறைய அடிப்பாரு. தேவையில்லாம ரஹானாவை ஏன் ஓப்பனிங் அனுப்புறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நிறைய மேட்சஸ் வந்து ரஹானா சான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ரச்சின் ரவீந்திரா உள்ள கூப்பிடலான்னு நினைக்கிறேன். ரச்சின் ரவீந்திரா உள்ள கூப்பிட்டாங்கன்னா சிஎஸ்கே கன்ஃபார்ம் பிளே ஆஃப் போயிடுவாங்களா? சோ இந்த மேட்ச் பார்த்தா பத்திரானா இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்திரானா தான் நம்ம ஜெயிச்சிருப்போமா ப்ரோ? தெரியல ப்ரோ. அது டார்கெட் கம்மி ப்ரோ. ஆனா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் கண்டிப்பா போயிருக்கும். பத்திரானாக்கு வந்து இன்ஜுரி ப்ரோ. அது ஒரு மெயின் ரீசன்ன்றதுனால நம்ம சும்மா பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்களா நம்ம அதை பற்றி பேசலாம். இன்ஜுரின்னு சொல்லும்போது நம்ம அதை பற்றி பேச முடியாதுல்ல. ஆனால் பத்திரானா மேட்ச்ல இருந்தால் லாஸ்ட் வரையும் போயிருக்கோம். ஏன்னா சென்னைக்கு எப்பப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பப்பெல்லாம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவர். அதனால தான் நாங்கள் அந்த பிளேயரை ஒரு இம்பாக்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயர் அவர். அதனால நாங்கள் வந்து சொல்கிறோம். ப்ரோ அதுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இன்னொரு காரணம் மோயின் அலி. அந்த 2 ஆஃப் ஸ்பின்னர். ஏன்னா 2 பேருமே நல்லா டேர்ன் பண்ணக்கூடிய ஆளுங்க. இவங்க சாண்டனர் கூட கம்பேர் பண்ணிக்கலாம்னா நீங்கள் நியூசிலாந்துக்குன்னு எடுத்தீங்கன்னா சாண்டனர் செம்மையா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவர் நல்லா தான் பண்றாரு. தலையோட கைடன்ஸில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்பாரு. இன்னும் போக போக தான் எடுத்தோடனே யாராலுமே கொண்டு போய் இது பண்ண முடியாது இல்லைங்களா. போக அவரும் லேர்ன் பண்ணிப்பாரு. எல்லாருமே இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வர மாதிரி ஒரு க்ரோத் தானே. இப்போ தலையுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. வர வர இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதே போல் அவரும் நாளைக்கு மேலே வருவோம் நம்ம நம்ப வேண்டியதான். நல்ல இப்போ அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மிஸ்ஃபீல்டிங் பண்ண எந்த ஒரு ஃபீல்டர்ஸ்டையுமே ஒரு அந்த அக்ரஷனையும் அந்த கோவத்தையோ எந்த ஒரு ஃபீல்டர்த்தையுமே காமிக்கல. தோனி மாதிரியே காம ஹேண்டில் பண்ணாரு. எல்லாருக்குமே தவறது தானேன்னு எந்த ஒரு பிளேயர்ட்டையும் அந்த அக்ரஷன் எதுவுமே காமிக்கிறதுனால கண்டிப்பாக டீம் நல்லபடியாக இருக்கும். சேலத்துலேருந்து வந்ததே தலையை பார்க்க தான். வந்ததுக்கு தலையை வந்து லாஸ்ட் 2 ஓவர் கண்குளூர பார்த்தோம். தலை ஒரு 6 ஒரு 4 நல்லா அடிச்சிட்டாரு. ஏன்னா இன்னொரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தா நமக்கு நல்ல பார் ஸ்கோராக இருந்திருக்கும். பவுலிங்கில் வேற தீபக் சகர் நிக்கில் ஆகி போயிட்டாரு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, நல்ல மேட்ச் தான் ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் பத்திரானாவை பிளே ஆஃப்காக சேஃப்டி பண்றோம்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பா இல்லைங்களா, அவரு நல்லா தான் பண்ணாரு. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கவரும் செம்மையா பவுலிங் போட்டிருக்காரு. துபே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் தானே. வேர்ல்டு கப் செலக்ட் ஆகிருக்கும் போது ஒரு பவுலிங் ஆப்ஷனா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ப்ரோ. எல்லாருக்குமே ஒரு தவறம் தானே ப்ரோ. லாஸ்ட் மேட்ச் 5 கேட்ச் பிடிக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த வாட்டி 2 ஃபீல்டிங் மிஸ் பண்றேன். ஸோ நம்ம பிளேயர் தானே ப்ரோ, நம்ம தானே சப்போர்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. நம்ம பேட்டிங் சரியில்லை. ப்ளஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடுறவங்க பேட்டிங் நல்லா பண்ணல. அவங்க ஃபீல்டிங் சூப்பராக, ஃபீல்டிங்கு பவுலிங் நல்லா இருந்துச்சு பிவிகேஎஸில். சரியா இல்லை. இந்த வாட்டி விக்கெட்ஸும் நம்ம ப்ராப்பராக எடுக்கல. வின் பண்ணணும்னு நினச்சி வந்தோம், பட் முடியல. பட் ஆனால் தோனி பேட்டிங் பண்ணாரு, அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் நம்ம என்ன மாற்றி தான் நம்ம வின் பண்ணிருக்கோம் நினைக்கிறீங்க? நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் ஆடுறப்ப பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பவர்ஃபுல்லாக விளையாடிருந்தா சான்ஸ். கெய்க்வாட் இந்த வாட்டி ஆடினார். அவர் ஒருத்தர் தான் நின்று இருந்தார். மற்றவங்க எல்லாம் 120 அவுட் ஆனாங்க. கொஞ்சம் பேட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு கெய்க்வாடு இந்த வாட்டி பவுலிங்கில் பத்திரானா உள்ளே இறக்கவில்லை இந்த மேட்ச். அவங்க இறக்கியிருந்தாங்கன்னா பத்திரானா ஏதாச்சும் விக்கெட் கிடச்சிருக்கும். பத்திரானா ப்ளஸ் சப்ல தான் இருந்தார் இந்த மேட்ச் ஃபுல்லாக.